இந்த பொங்கல் 2025க்கு ரிலீஸ் ஆன தமிழ் மற்றும் தெலுங்கு படங்கள்ல எந்த படமெல்லாம் ஹிட் ஆகியிருக்கு, எந்த படமெல்லாம் ஃப்ளாப் ஆகியிருக்குன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். மத கஜராஜா சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால் நடிச்சிருக்கிற படம். கண்டென்ட் வைஸாவும் கலெக்ஷன் வைஸாவும் மத கஜராஜா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்ததா காதலிக்க நேரமில்லை, நம்ம ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டென்ட் வைஸா ஒரு டீசென்ட்டான படமா வந்திருக்கு. கலெக்ஷன் வைஸா ஒரு ஆவரேஜான படமா மாறி இருக்கு. அடுத்ததா வணங்கான் பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிச்சிருக்கிற படம். இந்த வணங்கான் படத்துக்கு கண்டென்ட் வைஸா ஒரு ஆவரேஜ் மூவினோ, கலெக்ஷன் வைஸா ஒரு ஃப்ளாப் மூவி ஆகியிருக்கு வணங்கான் படம். அடுத்ததா மெட்ராஸ்காரன் தமிழ் லோ பட்ஜெட் மூவி. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்தது, ஆனால் கலெக்ஷன் வைஸா மெட்ராஸ்காரன் ஒரு ஃப்ளாப் மூவி. அடுத்தது நேசி பாயா. இந்த படத்தை விஷ்ணுவர்தன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆகாஷ் முரளி லீட நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்த எல்லாருமே படம் நல்லா இல்லைன்னு தான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன் வைஸாவும் இது ஒரு ஃப்ளாப் மூவி. அடுத்ததா கேம் சேஞ்சர் சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சிருக்கிற படம். கேம் சேஞ்சர் படத்துக்கு கண்டென்ட் வைஸா அட்டர் ஃப்ளாப் ரெஸ்பான்ஸும், கலெக்ஷன் வைஸா டிசாஸ்டர் மூவி ஆகியிருக்கு. அடுத்ததா டாக்கு மகாராஜ் நம்ம பாலையா தான் அந்த படத்துல லீட நடிச்சிருக்காங்க. கண்டென்ட் வைஸா டீசென்ட்டான ரெஸ்பான்ஸும், கலெக்ஷன் வைஸா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. அடுத்ததா சங்கராந்திக்கு வஸ்து நாம். இந்த படத்தை அனில் ரவிபுடி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த சங்கராந்திக்கு வஸ்து நாம் படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும், கலெக்ஷன் வைஸா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. இதுல பொங்கல் வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சினிமால மத கஜராஜா, தெலுங்கு சினிமால சங்கராந்திக்கு வஸ்து நாம்.